الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه وَلَقَدِ اسْتَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ. சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய தெளிவுகளை நாம் படித்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் 129 ஆயத்துகளை கடந்து விட்டோம். 130வது ஆயத்திலிருந்து 134வது ஆயத்து வரை உள்ள பாடங்களைத்தான் காண இருக்கிறோம். அதன் ஆரம்ப ஆயத்தான வமன் யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் சஃபிய நஃப்ஸஹு என்ற ஆயத்தின் துவக்கத்திலே இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, அல்லாஹு தாலா அந்த ஆயத்துகளுக்கு மத்தியிலே என்ன சொல்ல விரும்புகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், அடுத்ததாக யூதர்கள், நசாராக்கள், முஷ்ரிக்கீன்கள், மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர்களுக்கும் சாட்டேடி கொடுக்கும் வண்ணமாக என்ன விஷயங்களை சொல்ல வருகிறான் என்பது சம்பந்தமாக தொடர்பு சம்பந்தமான பாடம் சென்று விட்டது. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அகராதி விளக்கம் இது சம்பந்தமாகத்தான் நாம் காண இருக்கிறோம். இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை 180. 180வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதற்குரிய தலைப்பு என்ன? வழக்கமாக நாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் அதிலுள்ள ஆயத்துகள், அதிலுள்ள விளக்கங்கள், அதற்கு தோதுவாகவே நாம் தலைப்பு கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இங்கும் அதே அடிப்படையில்தான் இங்கு அகராதி ஒன்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு சேர்த்து ஆரம்ப விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதில் என்ன? மார்க்கத்தை விரும்ப வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் விரும்பி செய்யணும். வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, மனமு வந்து மகரை முற்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ எந்த நல்ல காரியமுமே சுமையாக செய்யக்கூடாது, மனம் விரும்பி செய்யணும். அல்லாஹு தாலா வானம் பூமியை பார்த்து சொல்றான், இத்தியா தவ்அன் அவ் கர்ஹா, நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் ரெண்டு வாங்கன்னு சொல்றான். இப்போ அந்த ரெண்டு சொல்லுது அத்தைனா தாயின், யா அல்லாஹ் உனக்கு வழிபட்டவர்களாக நாங்கள் வந்தோம். சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். சஹாபாக்களுடைய தன்மை, நாங்கள் செவியிற்றோம், அதற்கு வழிபட்டோம். இப்போ செவியுறுவாங்க, அதை வழிபடுறது, மனதால் எதையுமே செய்கிறது, விருப்பமின்றி வெறுப்பாக. இது மற்றவருடைய பழக்கம், மாற்றாருடைய கொள்கை. ஒன்றை சொன்னால் இன்னொன்றை செய்வது யூதர்களுடைய விஷயத்திலே வந்ததல்லவா. அல்லாஹு தாலா ஹித்தத்துன் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஊரில் நுழைங்க என்று சொல்கிறான். ஹித்தத்துன் என்று சொல்லிட்டு நுழைங்கன்னு சொல்கிறான். அவங்க எப்படி நுழைகிறாங்க? ஹிந்தத்துன். ஹித்தத்துன்னா பாவம் மன்னித்து விடையா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடையா அல்லாஹ், ஹிந்தத்துன் என்று சொல்லி நுழைகிறான். அல்லாஹ் சஜிதா செய்த வண்ணமாக ஊருக்குள் நுழைங்கன்னு சொன்னான். தவுண்டு என்ன செய்கிறாங்க? பித்தட்டால் தவுண்டு உள்ள நுழைகிறாங்க. அப்போ இது போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைகள், ரசூலுடைய ஏவல்களை எவ்வாறு சொல்லப்பட்டதோ அதை மனமூந்து செய்யணும், மன விருப்பத்தோடு செய்யணும். மனம் வெறுத்து கொண்டு, விருப்பம் இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல், வேண்டா வெறுப்பாக செய்வது மார்க்கத்தில் சரியான பலனை நமக்கு ஈட்டித்தராது, சிஃபத்தை, அதற்குரிய தன்மைகளை ஈட்டித்தராது. அதுபோல தான் நம்ம ஒவ்வொரு அமலையுமே விரும்பி செய்யணும்னு சொல்லி சொன்னால், அப்போ ஒவ்வொரு அமல்களும் உடைய ஒட்டு மொத்தம் தான் ஒரு மார்க்கம். எல்லா அமல்களுடைய ஒரு ஒட்டு மொத்தம் தான் அந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதார மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை மனதார நேசிக்க வேண்டும். மார்க்கத்துடைய ஒவ்வொரு கட்டளைகளையும், மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு ஏவல்களையும், மார்க்கத்துடைய ஒவ்வொரு அடையாளங்களையும், மார்க்கத்துடைய ஒவ்வொரு சின்னங்களையும் நாம் மனமுவந்து
விருப்பத்தோடு குர்ஆனை சந்தோஷமாக ஏற்பது, அதை நெஞ்சோடு தழுவுவது, ஓதுவது, தொழுகை, இபாதத் மனம் விரும்பி செய்கிறது, வெறுப்பாக செய்வதில்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அதாவது நீங்க தூக்கம் வரும் நிலையில தொழுகை தேவையில்லைன்னு சொன்னாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகையில சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சில என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ஒரு கயிறை கட்டிக்கொண்டு முடிய அதில் கட்டிட்டு எனது கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சாங்க. நபி என்ன சொன்னாங்க, அவுத்துருங்க, இப்படி சிரமம் எடுத்துக்கொண்டு செய்ய தேவையில்லை, இபாதத்தை விருப்பத்தோடு செய்யணும் என்பதாக சொல்லி காட்டியதை நாம் பார்க்கிறோம். அப்படிங்கும்போது மார்க்கத்தை விரும்புவது தான் உண்மையான அசலான ஈமானாக இருக்கு. மார்க்கத்தை வெறுக்கிறது இருக்குத, மார்க்கத்தை விரும்பாமல் இருக்கிறது இருக்குத, இது அல்லாஹ்வுடைய கோபத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லுகத். மேலே நம்ம ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு அல் முனாசபத் என்ற பாடத்தை தெளிவாக பார்த்து விட்டோம். இப்போ அதை தொடர்ந்து அல் லுகா, கிதாபுடைய ஆசிரியன் போங்குக்கேற்ப அவர்கள் எதற்கு எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, முதலாவது ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை விளக்குவார்கள். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து லுகத்தை விளக்குவார்கள். அதற்கு பிறகு அதில் உள்ள விளக்கத்தை, தஃப்சீரை பார்ப்பார். அந்த அடிப்படையில் சென்ற பாடத்தில் நாம் ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பினை தெளிவாக சொன்னோம். இப்பொழுது தொடர்ந்து லுகத்தை பார்க்க போகிறோம். அல் லுகத் அகராதி. இந்த வரக்கூடிய ஆயத்துகளில் உள்ள பொருட்கள் என்ன? சஃபிஹ நஃப்ஸஹு வமன் யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு இம்தஹனஹா, அதை தாழ்வாக கருதுவது, இழிவாக கருதுவது. ஆங்கிறது மில்லத்துக்கு போதும். ஏன்னா அந்த மில்லத்தை இழிவாக கருதினான். வஸ்தஹஃப பிஹா, அதை கொண்டு லேசாக எண்ணினான். இது ஒன்று, அதை கொண்டு லேசாக எண்ணினான். அதாவது என்ன சொல்றது, இஹ்தகரஹு, அதை லேசாக கருதுறது, இழிவாக கருதுறது, அதை ஒன்றுமில்லை என்பதாக கருதுறது. அஸ்லு சஃப்ஹி, சஃப்ஹுடைய அசல் என்ன? அல் ஹிஃபத்து, ரொம்ப இழிவா சாதாரணமாக நினைக்கிறது, ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறதுக்கு சொல்றது. சரி. ஒமின்ஹு ஜிமாமுன் சஃபீஹுன். ஜிமாமுன் சஃபீஹுன்னா, ஜிமாம்னா பொதுவாக கடிவாளத்துக்கு சொல்றது, கட்டக்கூடிய கயிறுக்கு சொல்றது. ரொம்ப இலகுவான கயிறு. ஐ ஹஃபீஃபுன், லேசா லேசா நினைக்கிறது, மார்க்கத்தை அலட்சிய பொடுபோக்காக நினைக்கிறது. அப்போ ஹஃபீஃபுன், ரொம்ப இலகுவான் நினைக்கிறது. இஸ்தஃபைனாஹு ஐ ஜஅல்நாஹு சாஃபியம் மினல் அத்னாசி. ஜஅல்நாஹு, அவரை நாம் ஆக்கினோம். இஸ்தஃபைனாஹு வலகத் இஸ்தஃபைனாஹு, நாம் அவரை ஆக்கினோம். சாஃபியன், பரிசுத்தவானாக, கிளியர், பியூர், தூய்மையானவராக, மினல் அத்னாசி, தனுசுக்கு பன்மை அத்னாஸ், எல்லா விதமான அழுக்குகளிலிருந்தும் தூய்மையானவராக, சுத்தமானவராக அவரை நாம் ஆக்கினோம். முஷ்தக்கும் மின சஃப்வதி, சஃப்வத்திலிருந்து முஷ்தக்கானதாக இருக்கிறது. முஷ்தக்னா இது எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. மின சஃப்வதி, சஃப்வத் என்ற அந்த வார்த்தையிலிருந்து இது எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. சஃப்வத்து தஃபாசீர்னு சொல்கிறோம்ல, பரிசுத்தமானது, தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ சஃப்வத் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த இஸ்தஃபைனா என்பது. சரி. இப்போ மஅனாஹு, அதனுடைய பொருள் என்ன? தஹய்யுருல் அஸ்ஃபா, மிக பரிசுத்தமானதை தேர்ந்தெடுத்தல், மிக தூய்மையானதை, நல்லதை தேர்ந்தெடுத்தல். அப்போ தஹய்யுருல் அஸ்ஃபா, மிக பரிசுத்தமானதை தேர்ந்தெடுத்தல். வல் முராது, அதனுடைய முராது என்ன? இஸ்திஃபாஉஹு பிர் ரிசாலத்தி, இஸ்திஃபாஹு, அதை தேர்ந்தெடுத்தல், பிர் ரிசாலத்தி, ரிசாலத்தை கொண்டு, தூதுத்துவத்தை கொண்டு, வல் ஹில்லத்தி, நட்பை கொண்டு, ஹுல்லத், வல் ஹுல்லத்னா நட்பு, தோழமை, வல் இமாமத்தில் உல்மா, அதாவது உயர்ந்த இமாமத்துடைய பொறுப்பு, அது நுபுவத் என்பதாக சொல்லலாம். இமாமத்துடைய பொறுப்பு, அந்த இமாமத்துல் உல்மாங்கிறது நபித்துவத்தை சொல்றது. அப்போ இமாமத்துல் உல்மா இன்னும் ஹுல்லத்,
நட்பு தோழமை, ரிசாலா தூதுவத்தை கொண்டு அவரை தேர்ந்தெடுத்தல். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுப்பதன் நோக்கமாகவும் என்னென்ன விஷயத்துக்கு? அல்லாஹ்வுடைய தூதத்திற்கு, அது மாதிரி அவனுடைய தோழமைக்கு, ஹுல்லத்துக்கு, அடுத்து அல் இமாமத்துல் உல்மாக் வல் இமாமத்தில் உல்மா, உயர்ந்த அந்த இமாமத்திற்காக வேண்டி, நபித்துவத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தல். சரி, வஸ்ஸா அப்படின்னா என்ன? அத் தௌசியத்து இர்ஷாதுல் கைரி இலா மாஃபிஹி சலாஹுன் வ குர்பத்துன். வஸ்ஸானா தௌசியத்துனா வசிய செய்தல், அதாவது வழிகாட்டுதல், நல்ல விஷயங்களின் பக்கம் ஆர்வமூட்டுதல். இர்ஷாதுல் கைரி, இர்ஷாதுல் கைரினா அடுத்தவருக்கு வழிகாட்டுதல். இலா மாஃபிஹி சலாஹுன், எந்த ஒரு விஷயத்திலே சீர்திருத்தம் இருக்கிறதோ, குர்பத்துன் அதாவது நெருக்கம் இருக்கிறதோ, நலவு நெருக்கம் இருக்கிறதோ, சீர்திருத்தம் இருக்கிறதோ, நல்ல விஷயங்கள் பொதிந்திருக்கிறதோ, அதன் பக்கம் அடுத்தவரை சுட்டி காண்பித்தல். அப்போ அடுத்தவருக்கு சொல்றது, நீங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நல்ல விஷயத்தின் பக்கம் எதில் நலவு இருக்கிறதோ அதன் பக்கம் என்ன செய்யறது? கையை காமிச்சு விடுறது இருக்குது. அதுக்கு தான் வசியத் அத்தௌசியத் என்பதாக சொல்லுவாங்க. ஷுஹதா அப்படின்னா என்ன? அம் குந்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூப் அல் மவுத் என்பதாக கேட்கலாம். ஜம்உ ஷாஹிதுன், ஷாஹிதுன் என்பதுடைய ஜம்உ தான் ஷுஹதா. ஷாஹிதுன்னா பார்க்க, ஹாதிருன் அது ஹாதிராக இருக்கு, இந்த இடத்துல அட் ப்ரெசன்ட், ப்ரெசண்டாக இருக்கிறது. அதான் அம் குந்தும் ஷுஹதா, நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசண்டாக இருந்தீங்களா, ஹாதிராக இருந்தீர்களா? அப்போ ஷாஹிது கூடிய பண்பு தான் ஷுஹதா. சரி, ஹலத் அப்படின்னா மதத் கடந்து விட்டது, ஒன் கரத் துண்டித்து விட்டது, இந்த காலம் முடிந்து விட்டதுக்கு சொல்றது மலத். இன் கலத் என்பதுக்கு ஹலத், அது ஹலத் மின் கபிலி. அப்போ ஹலால் ஹலத், மதத் மலா மதத், இன் கரத் இன் கரலாங்கிறது இன் கரலத், கழிந்து விட்டது, கடந்து விட்டது. இதுக்கு தான் என்ன சொல்றது? இந்த ஹாலத்துங்கிற வார்த்தையை சொல்றது. அப்போ இது அகராதுடைய பொருள் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஆயத்துடைய விளக்கங்களை லேசா பார்க்க இருக்கிறோம். பாருங்க, வமை யரகப் அம் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் சஃபி நஃப்ஸஹு. வமை யரகப் எவர் வெறுக்கிறாரோ, அம் மில்லத்தி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை விட்டும் எவர் வெறுப்பை காண்பிக்கின்றானோ, எவன் வெறுப்பை காண்பிக்கின்றானோ, இல்லாமன் சஃபி நஃப்ஸஹு, அந்த இடத்துல மறுக்க மாட்டான்னு அர்த்தம். மண்ங்கிறதுக்கு லாவுடைய, அதாவது வெறுக்க மாட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை வெறுக்க மாட்டான் எவன் ஒருவன் தன்னைத்தானே மழையனாக ஆக்கி கொண்டானே அவனை தவிர. எவன் தன்னை கேவலமா நினைக்கிறானோ அவன், அவனை தவிர எவனும் என்ன செய்ய மாட்டான், இதை வெறுக்க மாட்டான். அதை யார் தன்னுடைய கருத்தை வச்சோம்ல, அதாவது இல்லாமன் சஃபிஹ நஃப்ஸஹு, இல்லாமன் சஃபிஹ நஃப்ஸஹுனா அதாவது எவன் ஒருவன், அதை சொல்லும்போது எவன் தானே மூடனாகி விட்டானோ, தானே மூடனாகி விட்டானோ அவனை தவிர. லா யரகப் ஐ, அதாவது லா யரகபு அன் தீன் இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை விட்டும் வெறுக்க மாட்டான். ஓ மில்லத்திஹி, அவளுடைய தீனை, இன்னும் அவனுடைய மார்க்கத்தை வெறுக்க மாட்டான். எப்படிப்பட்ட மார்க்கம்? இல்லத்திஹில் வாதிஹத்தில் கர்ரா, அதாவது விளக்கமான பரிசுத்தமான பரிசுத்தமான அந்த மார்க்கத்தை விட்டும் வெறுக்க மாட்டான். இல்லா மன் இஸ்தஹஃப நஃப்ஸஹு, எவன் தன்னுடைய நஃப்ஸை தாழ்வாக கேவலமாக கருதினானோ அவனை தவிர. ஐ வம்தஹனஹா, வம்தஹனஹான்னா அதாவது ஹாங்கிற லமீர் நஃப்ஸுக்கு போகுது, அதாவது அவனுடைய நஃப்ஸை அவனே கேவலமாக நினைத்து கொண்டான். வஸ்தஹஃப பிஹா, நஃப்ஸை கொண்டு அவனை தன்னைத்தானே கேவலமாக ஆக்கி கொண்டானோ அவனை தவிர என்ற அர்த்தம். அப்போ அதே அர்த்தம் தான் இங்கே வருது. வம்தஹனஹா, தன்னுடைய நஃப்ஸை கேவலமாக எவன் நினைத்து கொண்டானோ அவனை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பரிசுத்தமான தெளிவான மார்க்கத்தை மறுக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லப்படுது. இந்த இடத்துல அல்லாஹ் தாலா காஃபிர்களுக்கு முதல் ரத்து கொடுக்குறான். என்ன ரத்து கொடுக்குறான்? அவங்க ஆரம்பிச்சு வச்ச விஷயம், புதிதாக ஆரம்பிச்சது, ஷிர்க்லேருந்து புது புது விஷயங்களை உருவாக்குனது, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்திற்கு முரணாக செயல்பட்டது, இந்த மாதிரி ஹனஃபா பரிசுத்தமான இமாமுல் ஹனஃபானா பரிசுத்தமானவர்களுடைய தலைவர், அவருக்கு மாறு செய்கிறது. அவங்க எப்படிப்பட்டவங்க? தௌஹீதை கொண்டு தனித்தவர்கள், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை கொண்டு தனியாக நின்று போராடினார்கள். அல்லாஹ் தவிர இதை யாரையும் என்ன செய்யல, அவங்க அழைக்கல. அவங்க ஒரு கண்ணிமைக்கும் நொடி கூட
வாழ்க்கையில் ஷிர்க் வச்சதில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாத எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் அல்லாத எல்லா வஸ்துக்களையும் விட்டு விலகிட்டாங்க. எல்லா வஸ்துக்களையும் விட்டு விலகிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ அவனுடைய கவுமுகள் எல்லாம் என்னது இந்த விஷயத்தில் முழு கவுமையும் எதிர்த்தாங்க. தன்னுடைய தந்தையை கூட அதில் என்ன செஞ்சுட்டாங்க, எதிர்த்துட்டாங்க. அல்லாஹ் சொல்கிற மாதிரி யா கௌமி இன்னி பரியும் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இதெல்லாம் என்ன வைக்கீங்களோ அதையெல்லாம் விட்டு நான் நீங்கியவனாக இருக்கிறேன். இன்னி வஜ்ஜஹத் வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வானங்களை பூமியை படைத்த அந்த ரப்பின் பக்கம் நான் முன்னோக்கி விட்டேன், நான் இணை வைக்கக்கூடியவர்களிருந்து இல்லை என்பதாக சூரத்தில் அன்ஆம் வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே ஜுஹ்ருஃப்ல வரும்போது இத கால இப்ராஹிமு லி அபிஹி வ கௌமிஹி இன்னனி புராஉ மிம்மா தஅபுதூன் இல்ல அல்லதி ஃபத்ரனி ஃபஇன்னஹு ஸயஹதீன். நீங்க இதெல்லாம் வணங்களோ அதெல்லாம் விட்டு நான் விலகிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. வமா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம லி அபிஹி இல்லா மவ்இதத்தன் வஅதஹா இய்யா ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ். தந்தை அல்லாஹ்வுடைய விரோதி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளக்கம் தெளிந்தவுடன் தபர்ரா மின்ஹு அவரை விட்டு விலகிவிட்டார். இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம் வஆதீனாஹு ஃபித் துன்யா ஹஸனா வஇன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தனிப்படுத்தி சொல்றான். அவர்கள் எப்பவுமே இணை வச்சதில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களை தேர்ந்தெடுத்தான், நேரான வழியின் பக்கம் அவர்களை கொண்டு சென்றான், உலகத்திலே அவங்களுக்கு நலவானதை கொடுத்தான், மறுமையிலே அவர் நல்லவர்கள் இருந்து அல்லாஹ் அவங்களை என்ன செய்வான், தேர்ந்தெடுப்பான் என்பதாக சொல்லப்படுறதை பார்க்கும். அப்போ அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை தௌஹீதுடைய விஷயத்தில் அல்லாஹ் முழுமையாக இறங்கிட்டாங்க, எதையுமே என்ன செய்யலை, பொருட்படுத்தலை. இந்த ஆயத்து இறங்குனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொன்னாங்க. அப்துல்லா பின் சலாம் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய 2 மகன்களை, தன்னுடைய சகோதரனுடைய 2 மகன்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார். ஒருத்தர் பேர் முஹாஜிர், ஒருத்தர் பேர் சலமா. 2 பேருக்கும் சொல்றாங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், நிச்சயமா அல்லாஹ் தாலா தௌராத்தில் சொல்லியிருக்கிறான், இன்னி பாஇசும் மின் வலதி இஸ்மாயில் நபியா, இஸ்மாயில் இஸ்லாமுடைய குழந்தைகளிலிருந்து நான் ஒரு நபியை உங்களுக்கு அனுப்பக்கூடியவன், இஸ்முஹு அஹ்மத், அவர் பேர் அஹ்மத் என்பதாக வரும் என்பதெல்லாம் தௌராத்தில் வந்திருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஃபமன் ஆமன பிஹி ஃபகத் இஹ்ததா, யார் அவர் மீது நம்பிக்கை கொள்வாரோ அவர் நேர்வழி பெற்று விடுவார். ஃபமல்லம் யுமின் பிஹி ஃபஹுவ மல்ஊனுன், அவரை யார் ஏற்கவில்லையோ அவர் சபிக்கப்பட்டவர் என்பதாக சொல்லி இருக்கிறேன். தௌராத்தில் இந்த விஷயம் வந்திருக்குது, நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும்போது அஸ்லம சலமது அபா முஹாஜிரு, சலமா என்ப ஒருத்தர் இருக்கார், 2 சகோதரனுடைய 2 மகன்கள், ஒன்று சலமா, இன்னொருத்தர் முஹாஜிர். அப்போ சலமா என்ன செஞ்சிட்டாரு, ஏற்றுக்கொண்டார், முஹாஜிர் மறுத்து விட்டார். இந்த மறுத்தவன தான் அல்லாஹ் இறக்குறான், இறகபம் இல்லத்தி இப்ராஹிம், யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனை ஷரியத்தை விடுவார்களோ, ஏன்னா எதிரிகள் இதில் யூதர்களுக்கு, நசாராக்களுக்கு, அரபு முஷ்ரிக்கின்களுக்கு என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க, பெருமை அடிக்கிறாங்க. யூதர்கள் நசாராக்கள் பெருமை அடிக்கிறாங்க, எப்படி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிஸ்பத்தை கொண்டு, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நசப்ல வந்தவர்கள் என்பதாக பெருமை அடிக்கிறாங்க, அவங்களோட தன்னை இணைத்து கொள்றாங்க. என்னது, பனி இஸ்ரேலேருந்து வந்தவங்க, அவர் யார், பனி இஸ்ரேலேருந்து நாங்கள் வந்தவங்க. பனி இஸ்ரேல் யார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், அப்போ இப்ராஹிமுடைய பேரர்களில் வந்தது தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய சந்ததிகள் தான் நாங்கள் என்பதாக பெருமை அடிக்கிறாங்க. அரபிகள் பெருமை அடிக்கிறாங்க, எப்படி, நாங்கள் இஸ்மாயிலுடைய குழந்தைகள்லேருந்து வந்தவங்க, ஏன்னா இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம், நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி தான் என்பதாக பெருமை அடிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுந்தீங்கன்னு சொன்னால் கடைசி காலத்தில் வரக்கூடிய நபியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும். அப்போ யார் அந்த நபியின் மீது ஈமான் கொள்றதை மறுப்பாங்களோ அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது நாங்கள்
பிரியம் கொண்டிருக்கோம், அவங்களுடைய சந்ததி தான் என்று சொல்றதற்கு அது பொய்யான தாவாவாக இருக்கும். அவர் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக மறுக்கிறார், அதை வெறுக்கிறார் என்பதாக சொன்னாங்க. அப்போ ஒரு விஷயத்துல வந்து ஏற்றுக்கொள்றதுங்கிறதுக்கு ஆர்வம் கூட ரகிப ஃபீன்னு சொல்லுவாங்க. ரகிப ஃபீஹினா அதில் ஆர்வம் கொண்டான். ரகிப அன்ஹுனா அதை விட்டும் வெறுத்தான் என்பதாக அர்த்தம். அதை விட்டும் வெறுத்தான் என்பதாக அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து என்னது சொன்னா, என்னது அப்போ யார் இந்த மாதிரி செய்கிறாங்களோ ஃபஸ்தகவ், அதாவது அவங்கள்ட்ட வந்து கேவலமாயிரும். அவங்களுடைய நஃப்ஸே கேவலமடைஞ்ச மாதிரி ஆயிரும். இலக்காரமாக நினைக்கிறது அவங்க நஃப்ஸே அவங்களுக்கு கேவலமடைஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு மடையனும் ஜாகில் தான். ஏன்னா அல்லாஹ் அல்லாத வணங்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஜஹாலத்துடைய நஃப்ஸ், அவனுடைய நஃப்ஸு ஜாகில்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் வணங்குறது தான் அல்லாஹ் அறிஞ்சு கொள்றதாக இருக்கு. நான் தான் படைச்சான். ஒரு ஹதீஸ்ல வருது, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யார் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் அல்லாவை அறிந்து கொண்டான். அப்போ என்னது யாரிஃப நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை அணியணும். எப்படி அணியணும்? தான் இழிவானவன், பலகீனமானவன், இயலாதவன், நான் அழியக்கூடியவன் என்பதாக தன்னை விளங்கி கொண்டா தன் ரப்பை என்ன நினைப்பான்? அவன் கண்ணியமானவன், சக்தி உள்ளவன், ஆற்றல் படைத்தவன், நிரந்தரமானவன் என்று தன் ரப்பை விளங்கும். அதில் தாவூத் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹுத்தலா வகி அனுப்புறான். தாவூதே, நீங்கள் உங்களுடைய நஃப்ஸை அறிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தாவூத் அலி இஸ்லாம் கேட்க, யாரெல்லாம் எப்படி நான் உன்னை என் நஃப்ஸை அறிவதன் மூலம் உன்னை எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்பதாக சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்கள் இயலாதவர் நினைங்க, பலகீனமானவர் என்று நினைங்க, அழிந்து போகக்கூடிய என்பதாக நினைங்க. அப்போ என்ன விளங்கி கொள்வீங்க? நான் சக்தி பெற்றவன், அதாவது அல்லாஹ் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், நிரந்தரமானவன், அழிவில்லாதவன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்பதாக அந்த இடத்துல நினைச்சு அல்லாஹு தாலா தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இதுதான் அசலான விஷயமா இருக்கு. அப்போ யார் வந்து என்னது அல்லாஹ் விளங்கிட்டாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? தன்னை விளங்கி கொண்டாங்களோ அல்லாஹ் விளங்கின மாதிரி ஆச்சு. அப்போ இந்த இடத்துல மண் அப்படிங்கிற வார்த்தை மை எரகப் என்று வருதுல, இது வந்து இஸ்திஃபாமுடைய ஒரு வார்த்தை. ஆனால் இது வந்து இந்த இடத்துல சொல்றது வந்து தக்ரீக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டிக்கிறதுக்கு, ஒரு எச்சரிக்கைக்கு, அதட்டலுக்காக சொல்லப்படுது. அதட்டல் ஏதாவது சேர தப்பு அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல சஃபிய நப்சவுங்கிறது சொல்றாங்க, இமாம் பகீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னைத்தானே வலாலத்தில் போட்டு கொண்டான், தன்னுடைய நப்சை தானே அழித்து கொண்டான், அஹ்லக நப்சஹு என்பதாக சொல்றான். தன்னைத்தானே அழித்து கொண்டான், நாசமாக்கி கொண்டான், சிந்தனையில் நாசமாக்கி விட்டான் என்பதா அர்த்தம். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா ஐ இக்தர்னாஹு மின் பைனி சாயிரில் ஹல்கி. படைப்பினங்கள் அனைத்திற்கும் மத்தியில் அல்லாஹு நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். ரிசாலத்தி, தூதுத்துவத்திற்காக வேண்டி, வன் நுபுவத்தி, இன்னும் நபித்துவத்திற்காக வேண்டி, வல் இமாமத்தி, இன்னும் தலைமை பொறுப்புக்காக நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம். இதுக்கெல்லாம் அல்லா என்ன செய்யலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுக்கலாம், தலைமை பொறுப்புக்காக தேர்ந்தெடுக்கலாம், அதே மாதிரி இமாமத்துக்காக தேர்ந்தெடுக்கலாம், நுபுவத்துக்காக தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ் வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கான்னு சொன்னா, அதாவது இன்னொன்று சொல்றாங்க, சஃபிய நப்சவனா என்னது தனக்குத்தானே மடமைத்தனத்தின் அநியாயம் செய்து கொண்டான். உண்மையில தானே. ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்துட்டான். எப்படி தேர்ந்தெடுத்தான்? இந்த உலகத்துல ஹிதாயத்துக்கு அவர் தான், நேர்வழிக்கு அவங்க தேர்ந்தெடுத்துட்டான். அப்போ அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்து அவங்கள தோழமையாக எடுக்கிற வரைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்கள எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து வரான், அவங்கள பாதுகாக்கிறான், தேர்ந்தெடுத்துட்டான். மறுமையிலேயே அவங்க நல்லவர்கள்லேருந்து உள்ளவங்கன்னு சொல்லியாச்சு. இவ்வளோ பெரிய பாக்கியம் உண்ட பாதை, உயர்ந்த பாதை, இதை ஒருத்த விட்டுட்டு போறான்னு சொல்லி சொன்னா அவன் என்னது? அநியாயத்துடைய, வழிகேட்டுடைய, கிளர்ச்சியினுடைய பாதையை பின்பற்றுகிறான் என்பதாக அர்த்தம். அப்போ சொல்லுங்க, மடமைத்தனத்தில் இதை விட பெரிய மடமைத்தனம் என்ன இருக்க முடியும்? அநியாயத்தில் இதை விட பெரிய அநியாயம் எதுவாக இருக்க முடியும்? அதுதான் அல்லது இன்ன ஷிர்க் லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும். அப்போ இந்த விதத்துல வந்து யூதர்களுக்கு இறங்குச்சுன்னு ஒரு இது. ஏன்னு சொன்னால் யூதர்கள் வேற ஒரு பாதையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. இது அல்லாஹ்விடமிருந்து வராத ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து என்னது மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கும் மாறு செய்கிறாங்க. அப்போ உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மாக்கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமன் அதாவது ஒமாக்கான மினல் முஷ்ரிகீன் இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹிம அல்லதீன தபஅஹு வஹாத நபி வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்போ நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை
பின்பற்றுவதாக இருந்தால் அவங்க சொன்ன கட்டளைகளை பின்பற்ற வேண்டும், அவர்கள் ஏவிய ஏவல்களை செய்ய வேண்டும், அவர்களை தொடர்ந்து வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா என்னது நாங்கள் வந்து என்னது வலக்கதி சஃபைனாஹு நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டோம்னு சொன்னால் அது வந்து என்னது உண்மை அல்ல என்பதை இந்த இடத்துல அல்லாஹ் விலக்கி காமிக்கணும். இந்த இடத்துல விலக்கி காமிக்கணும். அப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நபிமார் சொர்க்கத்தில் நபிமார்களோட அவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாச்சு என்பதாக அர்த்தம். வலக்கதி ஸ்தஃபைனஹு ஃபில் ஆখিরাத்தில் மினஸ் சாலிஹீன், நிச்சயமாக அவர்கள் ஃபில் ஆখিরাத்தி மறுமையிலே லமினஸ் சாலிஹீன் நல்லவர்களிருந்து இருப்பார்கள். அப்போ சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பாங்க, நபிமார்களோடு இருப்பாங்க. அது என்னது இந்த உலகத்திலே என்னது உயர்ந்த அந்தஸ்து, மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துங்கிறத இங்கே சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். என்னது மறுமையிலே அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை சொல்லப்படுது. அதாவது ஐ மினல் முக்கர்ரபீன், அதாவது நெருக்கமானவர்களது ஆயிருப்பாங்க. அல்லதீன லஹுமு தர்ஜாத்துல் உலா, எப்படிப்பட்டவங்க? லஹுமு தர்ஜாத்துல் உலா, அவர்களுக்கு உயர்ந்த அந்த பதவிகள் இருக்கின்றதே, உயர்ந்த பதவிகள் அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அப்படிப்பட்ட நெருக்கமானவர்களிலிருந்து ஆகியிருப்பார்கள். அப்போ உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்களிலிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கும். நெருக்கமாக உயர்ந்த அந்தஸ்து கொண்ட நிலையில் நினைச்சுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார் என்பது சொல்லப்படுது. அவங்களுக்குரிய வெற்றி எங்கே சொல்லப்படுது. அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்னது அவங்களுக்கு அல்லாஹ் நினைச்சா பெரிய வெற்றியை கொடுப்பான் என்பது இங்கே சுட்டி காட்டப்படுது. இன்னஹு ஃபில் ஆখিরাத்தி லமினஸ் சாலிஹீன், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் தூங்கிறதுல அதே தொடர்ந்து வருது. அதாவது ரப்பு நினைச்சனா நீங்கள் வந்து என்னை சரணாகதி ஆயிருங்க, என்னை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லும்போது அவங்க நினைச்சாங்க கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம்னா என்ன அர்த்தம்? ஐ இஸ்தஸ்லிம் லி அம்ரி ரப்பிக், உன் ரப்புடைய கட்டளைக்கு முழுமையாக வழிபட்டு விடு. வாஹ்லிஸ் நஃப்ஸக லஹு, அவனுக்காக உங்களுடைய நஃப்ஸை ஆக்கிவிடு. ஐ இஸ்தகிம் அலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருங்கள், இன்னும் அதன் மீது நிலைத்திருங்கள், முஸ்லீமாகவே இருங்கள். நபிமார்கள் நினைச்சுவாங்க இஸ்லாத்தையும் தௌஹீதையும் பரப்பக்கூடியதான் அவங்களுடைய செயல். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது அவங்க வந்து அல்லாஹ் தஆலா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இதுக்குன்னே என்ன செஞ்சான், தேர்ந்தெடுத்தான். இதுக்காக வேண்டியே தேர்ந்தெடுத்தா என்னது நீங்கள் உங்களை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவங்க முழுமையாக நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன் என்ன அர்த்தம்? ஐ இஸ்தஸ்லம் து லி அம்ரில்லாஹி வ ஹலாத்து லி ஹுக்மிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் அப்படியே என்னை ஒப்படைத்து விட்டேன், இன்னும் அவனுடைய கட்டளைக்கு நான் பணிந்து விட்டேன். கால இப்ராஹிம் ஹலாத்து பி தாத்தி, தாத்தை கூட நான் பணிந்துட்டேன், இன்னும் இபாதத்துக்காக வேண்டியே அல்லாஹ்க்காக நான் என்னுடைய இபாதத்தை ஆக்கி கொண்டேன், அவனுடைய வழி அவனுடைய ஏவல்களை பின்பற்றக்கூடிய நான் ஆகிவிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஈமானுங்கிறது உள்ளத்துடைய சிவத்துலேருந்து உள்ளது, இஸ்லாம்ங்கிறது உறுப்புகளினுடைய தன்மைகளிலிருந்து உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மோமினாக உள்ளத்தாலே மோமினாக இருந்தாங்க, அதே மாதிரி அல்லாஹ்வை அறியக்கூடியவங்களாக இருந்தாங்க, வந்து தன்னுடைய உறுப்புகளை கொண்டு அமல் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தன்னைத்தானே முழுமையாக ஒப்படைத்து விடுவது, முழுமையாக ஒப்படைச்சிருது. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, அஸ்லம் தோ ஃபவல் தம்ரி ரப்பில் ஆலமீன், அல்லாட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருது. அதாவது என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல என்னது அவங்க வந்து யாரை கொண்டும் உதவி தரல, மலக்கொள்ளையை கொண்டும் என்ன செய்யல உதவி தரல. எப்போ நெருப்பில் போடப்படும் போது மலக்கொள்ளைய உதவியை கூட என்ன செய்யல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கல. அவங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு கூட என்ன செய்யல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கலன்னு சொன்னால், அந்தளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக தன்னை நெருக்கி கொண்டார்கள். வேற யாருடைய உதவியையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான், அவங்க வந்து என்ன செய்றாங்க, முழுமையாக தன்னை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து கொண்டார்கள். முழுமையாக இருந்துச்சுன்னா ஒப்படைச்சிட்டாங்க. அதுதான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி தன்னை அர்ப்பணிச்சிடுறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தன்னை பணிய செய்து விடுவது. இதான் இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னைத்தானே செஞ்சாங்க, முழுமையாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். இதுதான் என்னது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விரும்புறது, அல்லாஹ்வை நேசிக்கிறது. அப்போ இதே மாதிரி நாம் என்ன செய்யணும், மார்க்கத்துடைய கட்டளைகளை, மார்க்கத்தின் சட்டங்களை, மார்க்கத்தின் ஏவல்களை மனமுவந்து செய்யணும்.
விருப்பத்தோடு செய்கிறது இருக்குதே அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்சதாக இருக்குது. அல்லாஹு தாலா மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவன் விரும்பியவாறு நம்முடைய மன விருப்பத்திற்கு நாம் மனம் விரும்பி அதை செய்து முடித்து அல்லாஹ்விடம் இஹ்லாஸையும் சிஃபத்தையும் பெறக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.